அண்ணாமலை மாற்றம் இல்லை அடித்து சொன்ன அமித்ஷா. டெல்லியில் இருந்து ஏமாற்றத்தில் திரும்பிய திராவிட ஏஜென்ட்டுகள். கடந்த சில நாட்களாகவே பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்படுகிறார், அவருக்கு பதில் ஒருவர் நியமிக்கப்படுகிறார்கள் என்கின்ற தகவல் பரவி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக பாஜக தலைவராக அண்ணாமலை ஒருவேளை மாற்றம் செய்யப்பட்டால் தமிழக பாஜக தலைமை அலுவலகத்திற்கு மிகப்பெரிய பூட்டை போட்டு இழுத்து மூட வேண்டிய சூழல்தான் உருவாகும் என்பதை தமிழக அரசியல் களத்தை உன்னிப்பாக கவனித்து வரும் அனைவருக்கும் தெரியும். அதாவது தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்பதற்கு முன்பு தமிழக அரசியலில் பிரதமர் மோடி என்றால் தமிழக மக்களுக்கு எதிரானவர், தமிழ் மொழிக்கு எதிரானவர், ஏன் தமிழ்நாட்டிற்கே எதிரானவர் மோடி என்கிற ஒரு மோடி எதிர்ப்பையும் பாஜக எதிர்ப்பையும் திமுக போன்ற கட்சிகள் கட்டியமைக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற அண்ணாமலை அதையெல்லாம் சுக்கு நூறாக உடைத்தது மட்டுமல்லாமல் தமிழக இளைஞர்கள், பெண்கள் என தமிழக மக்களை பாஜக பக்கம் திசை திருப்பியவர். நோட்டா கட்சி என்று கிண்டல் செய்யப்பட்ட பாஜகவை சுமார் 11% வாக்குகளை பெற வைத்து இன்று தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத கட்சியாக பாஜகவை உருவெடுக்க வைத்துள்ளார் அண்ணாமலை. மேலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை உருவாக்கிய பாஜக தலைமையிலான கூட்டணி இன்றளவும் தொடரும் வகையிலும் மேலும் இந்த கூட்டணியில் சில கட்சிகளை கொண்டு வரும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறார் அண்ணாமலை. இது அனைத்தையும் நன்கு அறிந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 2026 சட்டசபை தேர்தல் வரை பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்வார் என்பதில் உறுதியாக இருக்கின்றார். ஆனால் கடந்த சில நாட்களாகவே பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் செய்யப்படுகிறார் என்கின்ற பொய்யான செய்தி பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது என்பது குறித்து விசாரித்ததில் இந்த செய்தியை பரப்பிவிட்டதே பாஜகவில் இருக்கும் ஒரு சில திராவிட ஏஜென்ட்டுகள் செய்த வேலைதான் என தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தற்பொழுது எப்படி பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்றம் செய்தால் அதிமுக கூட்டணிக்கு தயார் என்று எடப்பாடி அமித்ஷாவிடம் தெரிவித்துவிட்டார், அதனால் அண்ணாமலை மாற்றம் செய்ய இருக்கிறார் என்று பொய்யான செய்தி பரவி வருகிறதோ அதே போன்றுதான் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பும் பாஜகவில் இருக்கும் திராவிட ஏஜென்ட்டுகளால் பரப்பப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் பொய்யான செய்தி என்பது பின்னால் நடந்த சம்பவம் உறுதிப்படுத்தியது. அதே போன்று தற்பொழுது பாஜக தலைவர் மாற்றம் என்கின்ற செய்தியும் பொய்யாகும் என்கிறது அரசியல் வட்டாரங்கள். இந்த நிலையில் சமீபத்தில் எடப்பாடி டெல்லி சென்ற பின்பு அடுத்து டெல்லி பாஜக தலைமை அழைப்பின் பேரில் அண்ணாமலை மற்றும் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் ஆகியோர் சென்ற நிலையில் தமிழக பாஜகவில் இருக்கும் சில திராவிட ஏஜென்ட்டுகள் வழக்கம் போல் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கும் வலதுசாரி பத்திரிகையாளர்கள் என்று காட்டிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சொம்படிப்பவர்கள் மூலம் பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் செய்யப்படுகிறார் என்கிற ஒரு தகவலை பரப்பி வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் டெல்லி தலைமை பாஜக தலைவர் அண்ணாமலை தான் 2026 சட்டசபை தேர்தல் வரை மாநில தலைவராக தொடர்வார் என்றும் அதே நேரத்தில் அவர் விருப்பப்பட்டு ஒரு முடிவை எடுக்கும் போது அவருடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்வோம் என்பதில் டெல்லி தலைமை உறுதியாக இருப்பதால் டெல்லியில் கடந்த சில நாட்களாக முகாமிட்டு வந்த தமிழக பாஜகவில் இருக்கும் சில திராவிட ஏஜென்ட்டுகள் அண்ணாமலையாக விருப்பப்பட்டு நான் மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகினால்தான் உண்டு என்கிற ஏமாற்றத்தில் திராவிட ஏஜென்ட்டுகள் திரும்பி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. உங்கள் தின சேவல்